சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. என் வாழ்க்கையில் எனக்கு வாழ வழியே இல்லை, நான் இறந்துடலான் இருக்கேன், இல்லை தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் விளிம்பில் இருக்கேன் அப்படின்னு பல பேர் புலம்புவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சிவாலயம் இதுதான் உலகத்திலேயே முதல்ல தோன்ற ஆலயம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது. இந்த இடத்துல கால் வச்சாலே அவனுக்கு முக்தி பிறக்குங்கிறது ஐதீகம். ராவணன் வழிபட்ட இங்கத்தனம் ராவணனுக்கு மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தருக்கும் சரி, மாணிக்க வாசகருக்கும் சரி, சித்தர் பெருமக்களுக்கும் சரி, இங்கே சிவன் காட்சி தந்த இடம் இந்த திரு உத்தரகோஷம். அங்கே ராவணனுக்கு திருமண தடை இருந்தது, திருமணம் தள்ளி போனது. ராவணனோட திருமண தடை நீக்கியதே இந்த இவர் தான். தேனை விட ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா அது திருவாசகம் தான். சாமி, நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிக்கிறப்ப அவங்க நிறைய நல்லதுகள் தான் இந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இடையூறு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத போதிலும் ஏதோ ஒரு தடை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு ஜோசியர்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, இது இந்த ஜென்மம் இல்லை, முன்ஜென்மத்துக்கான சில விஷயங்கள் இந்த ஜென்மத்திலையும் தொடருது, முன்ஜென்ம பாவங்களோ சாபங்களோ தொடருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான அப்படி உண்மையிலேயே இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன? ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியத்தோட அந்த ஊழ்வினை பயன்தான் இந்த பிறவியை. இப்போ அது சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊழ்வினையினால நமக்கு அந்த சாபங்கள், பாவ விமோசனங்கள், இந்த தோஷங்கள் இருக்கிற அந்த மற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோன்னாவே இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். இதுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு வாழ வழியே இல்லை, நான் இறந்துடலான் இருக்கேன், இல்லை தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் விளிம்பில் இருக்கேன் அப்படின்னு பல பேர் புலம்புவாங்க, புலம்பி தீர்ப்பாங்க. பார்த்தீங்களா, எனக்கு வாழ்க்கையில் இனிமே வழியே தெரியல, நீ தீர்வு என்ன அப்படின்னு. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தேவிப்பட்டினம்ங்கிற இடத்துல அங்கே கடலில் போய் நீராடிட்டு நேராக எங்கே வரலான்னா, இப்போ நான் சொல்கிற ஆலயங்கிறது உலகத்திலேயே முதலில் தோன்றிய சிவாலயம். இதுதான் உலகத்திலேயே முதல்ல தோன்ற ஆலயம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது. இப்போ அங்கே தேவிப்பட்டினம் நீராடிட்டு, அதான் அந்த கர்ம வினையால் ஒழிஞ்சு நம்ம வாழ்க்கையே வழி இல்லை அப்படிங்கிறவன் இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு இதுக்கு மட்டும் இல்லை, முக்திக்கு இன்னும் பல விஷயத்துக்கு பேர் போன இடம். இப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு உத்தரகோஷ மங்கை அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, மங்களநாதர் அவர் தான் அங்கே சுயம்புவாக காட்சி தரார். சிவன் அவர் தான் அங்கே காட்சி தராரு. இங்கே என்ன பிரச்சனை உள்ளானா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஜாதக கோளாறு, அந்த முன்ஜென்ம கர்ம வினைகள், சாப வினைகள், இத்தனை விஷயத்தையும் தூக்கிட்டு இருக்கவன் இந்த நீராடிட்டு இங்கே இந்த இடத்துல கால் வச்சாலே அவனுக்கு முக்தி பிறக்குங்கிறது ஐதீகம். இது பல ஆயிரம் ஆண்டுக்கான அதான் முதல் சிவாலயம்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாமே. இப்போ இங்கே இதை விட இன்னும் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ராவணன் வழிபட்ட இங்கத்தனம் ராவணனுக்கு மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தருக்கும் சரி, மாணிக்க வாசகருக்கும் சரி, சித்தர் பெருமக்களுக்கும் சரி, இங்கே சிவன் காட்சி தந்த இடம் இந்த திரு உத்தரகோஷம். அங்கே மங்களநாதர் இவங்களுக்கு எல்லாமே நேரடியாக காட்சி கொடுத்த இடம். இப்போ இங்கேயே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மரகத லிங்கம் அங்கே இருக்கப்போ, இவங்க என்ன தனி சிறப்பு அப்படின்னாக்கா, வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தன காப்பில் தான் அவர் இருப்பார். வருஷத்தில் ஒரே ஒரு முறை, அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அன்னைக்கு தான் அவரோட மங்கள காப்பு எடுக்கப்பட்டு ஆருத்ரா தரிசனம், முதல் ஆருத்ரா தரிசனம் எங்கே நடந்ததுன்னா இந்த கோயிலில் தான் முதல் ஆருத்ரா தரிசனமே நடந்தது. இது இத்தனைக்கும் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம். இங்கே உட்காந்து அவரை வணங்கிட்டு, அவர் பாதம் நின்று வணங்கிட்டு அங்கே திருவாசகத்தை பாராயணம் பண்ணாக்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துயரம் நீங்கி அடுத்து நல்லது வழி நடக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். நீங்க சொன்ன கோயில்ல மூலவர் மங்களநாதருக்கு அடுத்து உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் பச்சை மரகத நடராஜர் அங்க இருக்காரு. அவரை பாக்குறதுக்கான பலன்கள் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜோசியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அவரை தரிசிக்கக்கூடிய அந்த பயன் என்ன, பலன் என்ன? இல்லை, இப்போ வாழ்க்கையில் நம்ம என்னென்னமோ சாதிச்சிருப்போம், பணம் சம்பாதிச்சிருப்போம். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். நம்மளோட இலக்கு இந்த ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்களோட வாழ்க்கையில் இதவே தொடவே முடியாத ஒரு ஆன்மீக உச்சம், இல்லைன்னா அந்த ஒரு
இப்போ சிவனை போய் நேரடியாக இங்கே யாரும் தரிசிக்க முடியாது. ஒரு பிறவி பயன் அடையணும்னா இந்த அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வர நாளில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு சந்தன காப்பில் இருக்கவரை அந்த சந்தன காப்பை எடுத்துட்டு அவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆர்வத்தில் தரிசனம் நடக்குது. இது மாதிரி வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு இந்த நாள் மட்டும் அவரை தரிசிக்கிறோன்ற பாக்கியம் கிடைச்சா அவன் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கி ஒரு பெரிய வரப்பிரசாதம், வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். உத்தரகோசமங்கை கோயிலை பற்றி நிறைய நம்ம நண்பர்களும் படிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அது முதல் சிவாலயம், உலகத்திலேயே முதல் சிவாலயம் அப்படிங்கிறப்ப அந்த மூலவரையும் சரி பரிவார தெய்வங்களையும் சரி வணங்குவதால் ஏற்படக்கூடிய பிற பயன்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணமே நடக்கலை, திருமண தடையாக இருக்குது, இந்த வெளிநாடு போகிறதுக்கு தடையாக இருக்குது, வெளிநாடு போகிறதுலையே ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா அவருக்கு. இந்த மெயினாக இந்த திருமண தடை உள்ளவங்க இங்கே போய் வழிபாடு செய்யலாமா அப்படின்னாக்கா, ராவணனுக்கே திருமண தடை இருந்தது, திருமணம் வந்து தள்ளி போனது. ராவணனோட திருமண தடை நீக்கியதே இவர் தான். இவரை வழிபாடு செய்து தான் அவரோட திருமண தடை நீங்கி அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மையாரை கைப்பிடிச்சார். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம். இப்போ இங்கே போய் அதை நான் சொல்லலையே, அங்கே போய் நம்ம தேவிப்பட்டினத்தில் நம்மளோட கர்மா தீரணும்னு சொல்லிட்டு நீராடி விட்டு இங்கே வந்து இவர் பாதம் பணிந்து வணங்கினா கண்டிப்பாக இந்த திருமண தடை உள்ளவங்க, இந்த வெளிநாடு போகிறதுல எனக்கு தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இந்த குழந்தை பேரில் ஒரு தடை இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபாடு செய்யணும்னா உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களோட பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுபிஷம் உண்டாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வாக நம்ம வந்து இவ்வளவு நேரம் நம்ம பலன்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். இல்லறம் தாண்டி நிறைய பேர் முக்தியை நோக்கி பயணப்பட்டிருப்பாங்க, ஆன்மீக பாதையில முக்தி மோட்சத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உத்தரகோசமங்கை என்ன மாதிரியான ஒரு நற்பலனை கொடுக்கும்? இந்த ஸ்தலமே பார்த்தீங்கன்னா முக்திக்கான மோட்சத்துக்கான ஒரு ஸ்தலம். இப்போ எனக்கு அடுத்த ஒரு பிறவி வேண்டாம், எனக்கு இந்த பிறவியே போதும், இது வரைக்கும் நம்ம 1000 நான் பண்ணிட்டேன், இனிமே எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம், நான் என்னோட வாழ்க்கை வந்து சிவனுக்காக அர்ப்பணம், நான் அடுத்தது இறைப்பணியில் நான் இருக்கேன் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இறைப்பணிகளை போகிறதுக்கு ஆன்மீகத்தை நாடுறதுக்கு முதல்ல நம்ம கைலாயம் இங்கன்ட்டு நம்ம காசின்னு முதல்ல நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் இங்கே நீராடி விட்டு தேவிப்பட்டினத்தையோ இல்லைன்னா ராமேஸ்வரத்தையும் நீராடி விட்டு முதல்ல நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு கேட்டாக்க உத்தரகோசமங்கை. அங்கே அவர் பாதம், அந்த இடத்துல அவங்க பாதம் பட்டாவே உனக்கான முக்திக்கான திறவுகளும் அங்கே ஆரம்பமாச்சு. ஒருத்தன் ஆன்மீகத்தில் என்றாகிறான், ஒரு ஜோதிடத்துல இல்லை மாந்திரிகத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆன்மீகம் சார்ந்த ஒருத்தன் அந்த லைஃப்குள்ளே என்ட்ராங்கனா முதல்ல அங்கே போய் வணங்கிட்டு அடுத்தது அவனோட செயலை செஞ்சான்னா வெற்றி மட்டும் தான் கிடைக்கும், அதில் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாமி, இப்போ திருமண தடை நீக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ராவணன் மண்டோதரி திருமணம் செய்ததே வந்து இந்த தளத்துல தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே திருமணமாகி பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகார பலன்? கர்மவினையால் பாதிக்கப்பட்டு ரொம்ப துடிச்சு பல குடும்பங்கள் நீ பிரிஞ்சிருக்கும். கணவன் மனைவி நாங்கள் சேர்ந்து வாழணும், எங்களுக்கு ஒரு நல்வழி காட்டு அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே உத்தரகோசமங்கையில் வந்துட்டு எப்போ வழிபாடு, நீங்கள் இரவு 7:30 மணிக்கு அங்கே பள்ளியறை வழிபாடுன்ட்டு ஒரு வழிபாடு, அதை இரவு நடை சாத்துறதுக்கு முன்னாடி அந்த வழிபாடை அங்கே மேற்கொள்வாங்க. இந்த பிரிந்து இருக்கும் தம்பதிகள் இங்கே வந்து இந்த வழிபாடை நீங்கள் கண்டு அவர் பாதம் பணிந்து சிவனோட அந்த புகழை பாடி அங்கே இருந்து சிவனோட நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது, அந்த இரவு 7:30 மணிக்கு நடக்கிற அந்த பள்ளியறை வழிபாடை வந்து நீங்கள் செய்கிறது ஒரு காண்றதுங்கிறது ஒரு சிறப்பான பயனை கொடுக்கும். பிரிந்திருக்க தம்பதிகள் விரைவில் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான ஒரு 48 நாளையே அதுக்கு உண்டான வழி பிறக்கும். எல்லா சிவாலயங்களிலும் அம்பாளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சக்தி இருக்கும். மங்களநாதர் அவருடைய அந்த கோயிலில் வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாளை பற்றி அதே சிறப்பு தான். நம்ம எப்பவுமே அம்மையும் அப்பனும் ஒன்றா இருக்கிறது தான் இங்கே தனி சிறப்பு. இப்போ நம்ம அம்மையும் அப்பனையும் இப்போ இந்த பிரிஞ்சிருக்க இப்போ கணவன் மனைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களே வந்து அம்மையும் அப்பனும் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அவள் பாதம் பணிந்து வழங்கினாக்கா இந்த பிரிந்து இருக்கிற கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு, இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு, திருமணம் இந்த தடையாக இருக்கிறவங்க திருமண பேர் உண்டாகிறதுக்கும், மற்ற ஏனைய விஷயங்களுக்கும் அவளோட சிவன் வந்து சக்தி இல்லைன்னா சிவன் கிடையாது. நம்ம சிவனோட நாமத்தை இங்கே சொல்கிறோம், முக்தி கிடைக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கு உண்டான விஷயத்த சொல்கிறோம். இங்கே எல்லாமே இங்கே போனாவே அவளோட கரிசனம் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல.
இப்போ நம்ம அந்த பிரிந்திருக்கும் கணவன் மனைவியை வந்து அங்கே போயிட்டு அந்த 7:30 மணிக்கு அந்த பள்ளியறை வழிபாடுங்கிறது நடக்கும். அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அங்கே திருவாசகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணாக்கா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்தி கிடைக்கும். உங்கள்கிட்ட சுற்றி இருக்க அந்த பிரச்சனைகள் நீங்கி அடுத்த நிலைமை இந்த மனக்கசப்புகள் குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகள் நீங்கி மனக்கசப்புகள் நீங்கி சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வழி பிறக்கும். இங்கே இப்போ மங்களநாதரா நீங்கள் வழிபடுற மாதிரி அந்த அம்மையார் மங்களநாயகி அவளோட தனி சிறப்பும் அதான் சிவன் அம்மையும் அப்பனும் மங்களநாயகி அவளோட அனுகிரகம் எல்லாமே அணுவும் அசையாது. அவள் பாதமும் உணர்ந்து வழங்கி வாருங்க. உங்களுக்கு 48 நாள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இப்போ திருவாசக பாராயணம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. திருவாசக பாராயணத்தினுடைய சக்தி என்ன? ஏன்னா நாம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம், பிறப்பிலிருந்து இறப்பு வரை திருவாசகம் பாராயணம் பண்ணக்கூடிய சைவ சித்தாந்தத்தை வழியில இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரை வந்து அவங்க திருவாசக பாராயணம் பண்றாங்க. அதனுடைய சிறப்பம்சம் என்ன? அதாவது ஒரு காலம் ஃபுல்லாக, அதாவது அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இது பாராயணம் பண்ணாலும் அவனோட படித்தாலும் அவனோட இது தீராது. இதை ஒரு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போகிற ஒரு கதை கிடையாது. அதான் அதை தேனும்பாங்க இல்லையா, தேனை விட ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அது திருவாசகம் தான். நம்ம சொல்லுவாங்களே தேனும் இனிது திருவாசகம். இந்த திருவாசகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒருத்தன் வாழ்க்கையில் குழந்தையிலேருந்து இறப்பு வரைக்கும் அதை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் மாணிக்கவாசகங்க கூறி சென்றிருக்கேன். திருவாசகத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லுவோம் திரு உத்தரகோஷ மங்கையில் இங்கே ஒரு 38வது பாடலாக இது சார்ந்து பாடிட்டு போயிருக்காரு ஒரு மாணிக்கவாசகர். வந்து அங்கே இந்த ஸ்தலம் சம்மந்தப்பட்டதாகவும் அவரை சிவனை சம்மந்தப்பட்டு மங்களநாதர் சம்மந்தப்பட்டும் அவர் நிறைய பாடியிருக்காரு. இந்த திருவாசகத்தை நம்ம கையில் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, இன்றைக்கி பல பேருக்கு திருவாசகம்னா என்னன்னு தெரியல. நம்ம அதை போகிற போக்கில் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ஒரு சில விஷயத்தை கோடிட்டு காட்டினாக்கா உன்னோட வாழ்க்கையில் நீ எல்லா பயனும், அதாவது அந்த குழந்தை பருவத்திலேருந்து உன்னோட முதுமை பருவத்து வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு என்ன நடக்கணும், உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன இலக்கு, நீ எதுக்காக பிறந்த, உன்னோட இலக்கு என்ன, எல்லாத்துக்குமே விளக்கும். அதுக்கான வழி எல்லாமே திருவாசகத்தில் இருக்குது. திருவாசகங்கிறது ஒரு தேன் மட்டும் இல்லை, தேனுக்கும் இதமிஞ்சிய ஒரு அமிர்தம். உலகத்தின் முதல் சிவாலயமான திரு உத்தரகோச மங்கை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.